தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 6 பல்வேறு முக்கிய அம்சங்களை முன்வைத்து கையெழுத்து இயக்கத்தை கெட் அவுட் என்ற ஹேஷ்டாகுடன் நடிகர் விஜய் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். முதல் கையெழுத்தை அவர் இட்ட நிலையில் 2வது கையெழுத்தை பிரசாந்த் கிஷோர் இடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். கெட் அவுட் என்ற ஹேஷ்டாக தற்போது விஜய் தொடங்கி வைத்திருக்கார். கையெழுத்து இயக்கமாக அதை தொடங்கி இருக்காரு. உங்களுடைய பார்வை என்னதுல? அதாவது புதிய கல்விக் கொள்கை அல்லது இந்தி திணிப்பு அல்லது நிதி கொடுக்காம இருக்கிற விஷயங்கள் அல்லது கவர்னர் மூலமாக மாநில அரசுக்கு குறைச்சல் தர விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுல மாநில அரசு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பது எதிர்கட்சிகளுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிர்கட்சி மத்திய அரசை எதிர்த்து சரியா ஒரு எதிர்வினை ஆற்றவில்லை என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். அவர்கள் இந்த கொள்கையில மத்திய அரசை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்படி ஆதரிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாநிலத்துல ஆதரவு போயிடும். ஆனால் அதே சமயம் மாநில அரசு சரியான எதிர்வினை ஆற்றல அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அது எடுத்திருக்காரு விஜய். அது அதிமுக தான் எடுக்கிறாங்க, விஜய் தான் எடுக்கிறார். அதாவது மத்திய அரசு செய்கிற இந்த விஷயங்களுக்கு மாநில அரசின் எதிரணி சரியில்லை, 2 பேர் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறது எதிர்கட்சிகள் சகஜம். ஸோ விஜயோடைய இந்த ஸ்டாண்ட் எதிர்பார்த்த ஒரு ஸ்டாண்டு தான். ஏன்னா அவர் மத்தியில் இருக்கிற பாஜகவையும் எதிர்க்கிறாரு கொள்கை ரீதியா, மாநிலத்தில் இருக்கிற திமுகவையும் எதிர்க்கிறாரு அரசியல் ரீதியா. ஸோ அவர் எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட் பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள், சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள், அதை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு எதிர்கட்சியா அவர் எடுத்திருக்கிற இந்த விஷயங்கள் கரெக்ட். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. கெட் அவுட்னா யாரை கெட் அவுட் சொல்றா சொல்லுங்க? கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் போட்டா அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. கெட் அவுட்னு போட்டா என்ன அர்த்தம்? கெட் அவுட் ஸ்டாலின் மோடின்னு போடுங்க, ஏன் வெறும் கெட் அவுட்னு போடுறீங்க? ஹேஷ்டாக் போடுறது ஒழுங்கா போடுங்க, தெளிவா போடுங்க. நீங்க மத்திய அரசு மாநில அரசு எதிர்க்கிறது உறுதியா இருந்தா 2 பேரும் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் போடுங்க. என்ன தயக்கம் உங்களுக்கு? ஸோ குழப்பம் இருக்கு. இந்த மாதிரிலாம் குழப்பம் இல்லாம தெளிவான ஒரு அரசியலை விஜய் கையாளணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.